போய் விட்டுச்சு அப்படி சொல்லலை. அக்கினிகளை தூக்கி போட்ட உடனே ஒரு பெரிய கார் மேகம் வந்தது. திடீர்னு பெருவடிப்பு போல, இப்போ நேற்றைய தினத்தில் வயநாட்டில் விழுந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் வந்தது, அதனால அந்த தீ அணைஞ்சது அப்படி சொல்லலை. நீ போடப்பட்ட நிலையில, நீ இருக்கிற நிலையில, உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில அப்படியே கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. அந்த நெருக்கத்திற்குள்ளாக தன்னையும் இணைத்து கொண்டு நம்மோடு கூட பயணிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கு, அதே வேளையில மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். அவர் ஆதரவாய் இருக்கிறார், துணை நிற்கிறார். பறந்து காக்கிற பட்சி தன்னுடைய பிள்ளை யாராவது ஒரு பிரச்சனை நிற்கும்போது, இந்த அம்மா போய் தாய் பறவை போய் நிற்கும் போது அதுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது. அந்த பட்சிக்குள்ளாக ஒரு தைரியம் உண்டாகிறது. அந்த குஞ்சு பறவைகளுக்குள்ளாக ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்ம கோழி வளர்த்திருக்கணும் தெரியும். ஒரு சின்ன சத்தம் வந்த உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் கோழியினுடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாய் ஓடி ஒளிகிறது. என்ன தைரியம்! இந்த அம்மாவுடைய ரெக்கையினுடைய நிழல், இந்த செட்டையினுடைய நிழல் அதுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கிறது. எங்க அம்மா கூட நிக்கிறேன்ப்பா, என் தாயினுடைய செட்டைகளுக்குள்ளாக நிக்கிறேன், ஒரு தைரியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார், துணை நிற்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிலேயாம் சொல்லுகிறான். என்னாகமும் இது ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை வாசித்து கீழே போயிடலாம். தானியேல் 3வது அதிகாரத்தினுடைய 29வது 28 29 வாசிங்க. அந்த நெருக்கடிகளின் மத்தியிலே அவர் ஆதரவாய் இருக்கிறார் அப்படின்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையினுடைய சாட்சியாய் அவர் நிற்கிறார். இதை வெளியிருந்து பார்க்குறான். நெருப்புகளை போட்டாங்க. நெருப்புனா பற்றி என்ன சொல்லணும், உலகத்திலே அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது எதுனா நெருப்பு தான். தண்ணீரை காட்டிலும் நெருப்பு தான் அதிகமாய் அழித்து ஒன்றுமில்லாம் உறுதியாமல் அழிச்சு போடும், அதனுடைய உருவத்தை மாற்றிவிடும். ஸோ இந்த 3 பேரை தூக்கி கொண்டு போனவர்கள் கருகி போனார்கள். ஆனா இவர்களோ ஜீவனுள்ளவர்களாய் அந்த நெருப்பின் மத்தியிலே உரு மாற்றப்படுகிற இடத்திலே உரு அழியாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். அதனுடைய தன்மை, அது பக்கத்துல போனாலே ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு கூட அவங்க மேல இல்லாதபடி அதையும் கர்த்தர் தன்னோடு கூட அதை எடுத்துக்கொண்ட தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு விழுகிற எல்லா காரியத்தையும் அவர் தம்மேல் சுமந்தார் என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தம்மேல் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு துணை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, நேரம் கடந்துச்சு, நம்ம இங்கே வந்துடலாம். என்னாகமம் 23வது அதிகாரம் 18 வாசிங்க. என்னாகமம் 23வது அதிகாரம் 18. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் வருகிறார்கள். தெரிந்த சம்பவம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் வருகிறார்கள். அந்த பாளையத்தில் இருக்கும்போது அங்கே பாலாக் என்கிற ஒரு ராஜா அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது, தந்திரத்தினால தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவன் பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக விஷயத்தை அறிய விரும்புகிறான். ஆனால் பிலேயாமால இவர்களுக்கு விரோதமாய் எதுவுமே சொல்ல முடியல. கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில் இப்போ பிலேயாம் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. வாக்கு தத்தங்களை குறித்து அவர் ஒரு இடத்திலும் தம்முடைய வார்த்தையிலிருந்து அவர் மாறினது இல்லை. ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றளவு மாறா, தம்முடைய வார்த்தையிலே வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். வாசிக்குமா. இதோ ஆசீர்வதிக்கத்தான் நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கத்தான் நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கும்படி தான் நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அப்படின்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்.
கர்த்தர் உங்களை தப்ப பண்ணுவார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்ற ஆசீர்வாதம் கூறுகிற வார்த்தைகளை சொல்வதற்கு நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். நான் அந்த வார்த்தைகளை சொல்ல 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 தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா. அதை நான் திருப்பக்கூடாது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அப்படிதான் சொன்னார், இவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரம் வேண்டும். நான் அவர்களுக்கு ஆதரவா இருக்கு, நான் அவங்க கூட இருக்கிறேன் என்ற ஒரு ஃபீல் வேணும். நான் அவங்க கூட இருக்கிறேன் என்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு உண்டாக வேண்டும். நான் அவங்களுக்குள்ள இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை அவங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். அது இருந்துச்சுன்னா போதும், எந்த இடத்தையும் கடந்து போக முடியும். அல்லேலூயா. ஒரு இடத்துல தனியாக போறதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்று சொன்னா, யாராவது ஒருவர் இருந்தா போதும், நம்மளால என்ன செய்ய முடியும், ஒரு விஷயத்தை ஈஸியா எழுத. ஏன்னா ஒரு தைரியம் நமக்கு உண்டாகுது. ஒரு சாதாரண மனுஷனாலே ஒரு தைரியம் நமக்கு உண்டாகும் என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கம்மா. ராஜாவின் ஜெயகம்பீரம் அவளுக்குள்ள இருக்கிறது. அவள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்குள்ளாக இருக்கிறது. நீ மந்திரவாதம் பண்ணாலும் சரி, பில்லி சூனியம் பண்ணாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்ன நடத்தினாலும் சரி, எதுவும் எங்களை அணுகிறதில்லை. கர்த்தர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பட்சிகளைப் போல கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். இரண்டாவது, அவர் அதை காத்து தப்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் காத்து தப்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12:27. இது கர்த்தரின் பஸ்காவாக்கிய பலி. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்காக பலியான கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை எல்லா சூழலிலிருந்து என்னை காக்க பண்ணுகிறதாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் அது. 10 வாதைகள் கொடுக்கப்பட்டது. கடைசி வாதை, அந்த வாதை எகிப்தியரை நிர்மூலமாக்கியது, எகிப்தியரை நடுங்க செய்தது. அந்த வாதை, எகிப்தியர் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு. இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் 3வது உலக போர் துவங்கும் என்று சொல்லி பயங்கரமான ஒரு எச்சரிப்பு செய்தி எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த போன நேற்றைய தினத்தில் முந்த நாள்லாம் தமாசினுடைய தலைவர்கள் அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை கொண்டிருக்கிறாங்க. அதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வருது. ஈரானுக்கு சப்போர்ட்டா ரஷ்யா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா களமிறங்க தயாராயிட்டாங்க. இனி ஒரு பெரிய போர் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தேசத்துங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. போர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா எளிய மக்கள், அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க, இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. பெரிய பணக்காரங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு டெய்லி வருமானம் கிடைக்காது, விலைவாசி ஏறி போகும், எந்த விதமான சூழ்நிலையும் சாதகமாக இருக்காது. வாழ்வதற்கு பெரிய போராட்டம் எங்கேயோ யுத்தம் நடந்தால் நமக்கு தான் தலைவலியாக இருக்கும். அதனால பெரிய போர் ஏற்படுவதற்கு முன்பாக தேசத்தில் சமாதானத்தையும் ஆளுகளுக்கு நல்ல புத்தியையும் தேவன் கொடுக்கணும்னு சொல்லி அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. சரி, நான் இங்கே விஷயத்துக்கு நான் வருகிறேன். எகிப்து ஒரு வலிமையான ஒரு தேசம். அந்த வலிமையான தேசத்தையே நடுங்க செய்த அந்த தேவ வல்லமை அங்கே நடுக்கத்தை உண்டாகிறது, நமக்கு பாதுகாப்பை தருகிறது. அல்லேலூயா. பஸ்காவாகிய பலி, இது பஸ்காவாகிய பலி. இந்த பஸ்காவாகிய பலியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது, அதனுடைய இறைச்சி புசிக்கப்பட்டது. இதனால எனக்கு என்னங்க கிடைச்சிச்சு? எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பதனுடைய அடையாளமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட சொல்லுகிற இந்த மாதத்துல, 8வது மாதத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிற, நமக்காக பலியான கிறிஸ்துவின் மேல் வைக்கிற நம்பிக்கை எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அவர் அதை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று, துணை நிற்கிற தேவன். இரண்டாவது, ஆபத்து வராமல் பாதுகாக்கிற தேவன். துணை நிற்கிறார், ஆபத்து வராமல் பாதுகாக்கிறார். மூன்றாவது, ஒருவேளை சிக்கி கொண்டிருந்தால் அவைகளிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மூன்றாவது வாக்கியம் சொல்லுகிறது, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த மூன்று நிலையிலுமே அந்த பறவையினுடைய பிள்ளைகள் சிக்கி கொண்டு இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, ஆதரவற்ற தன்மை. அதற்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஆபத்திலே இருக்கிற சூழ்நிலை, ஆபத்து வராமல் காத்து பராமரிக்கிற தேவனாய் நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக, விடுவிக்கிற தேவன். கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அதை விடுவிக்கிறார். அப்படின்னா அந்த 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 சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, சிக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை, சிக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தா தீவுக்கு போகிறார். 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்கள. அப்போஸ்தலர் நடபடிகள் 28:4 அவ்வளோதான். சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி இருக்கிறோம். இதுலேருந்து ரிலீவ் ஆக முடியாதா? இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாதா? இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியாதா? இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? அப்படின்ற ஒரு நெருக்கடி. அவன் ஏற்கனவே கப்பல் உடஞ்சி போய் ஒரு பலகையை பிடிச்சி அந்த தீவுக்கு வந்திருக்கிறான். குளிர் நடுங்குது. அங்கே இருக்கிற ஒரு பலகையை எடுத்து அதுகளை எடுத்து நெருப்பை மூட்டலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போது அதுலேருந்து ஒரு பாம்பு கையை கடிச்சிருச்சு. அந்த ஊரார் பார்க்குறாங்க, இவனுக்கு வந்து இந்த சிக்கல் இவனுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இவனால் வெளியே வர முடியாது. இது இவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். இது இவனை உயிர் வாழ செய்யாது. இது இவனுக்கு எதிராய் வருகிறது. இப்படி நிறைய சூழ்நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் இவனை குறித்ததான தரிசனம் ஒன்று இருக்கிறதுல, இவனை குறித்ததான அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்ததான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். நீ இத்தாலியா தேசத்துக்கு நீ போற வரைக்கும் எந்த சேதமும் உனக்கு வராதுன்றது ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு. அதனாலதான் கப்பல்ல அவங்க போகும்போதே பயங்கர காற்று, புயல், இவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழக்கும் போது அவன் சொல்றான், பொருள் வேணா இழப்போம், ஒருத்தனுக்கு உயிர் சேதம் வராது. ஏன்னா எனக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர் நீ அங்க போய் சேர்ற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. எல்லாருடைய பார்வையும் இவன் இந்த சிக்கல்ல மாட்டிக்குவான், இந்த சிக்கல்ல இருந்து இவனால வெளியே வர முடியாது, இது இவனுடைய வாழ்க்கையை முடித்து விடும், இதிலிருந்து இவனால் தப்ப முடியாதுன்றதா எல்லாருடைய பார்வை. ஆனால் அவனுக்குள் இருந்த விசுவாசம் உதறி போட்டுவிட்டு அவன் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரி அவன் நடந்து கொண்டான். எதிலையுமே சிக்காதபடி அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் விலக்கி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது அவர்களுடைய சிந்தை மாற்றப்பட்டது, அவருடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டது. இவனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதுதான் இவனுடைய நிலை என்று சொல்லி நினைத்தவருடைய எண்ணங்களை உடைத்து போடும்படி கர்த்தர் அவனோடு இருந்து அவனை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. சிக்கிக் கொண்டவைகளிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 37:40 வாசிங்க. சங்கீதம் 37:40. சங்கீதம் 37:40 முடிச்சல்.
ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை தப்புவித்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். 46வது சங்கீதம் 5வது வசனம். 46வது சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிற, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில தேடி வந்திருக்கிறீங்க, மாதத்தின் துவக்கத்தில் தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சகாயம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய தைரியம்,